நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்க இத்தனை பேர் சொல்றீங்கல்ல, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆடியன்ஸ் தான் எனக்கு தீர்ப்பே சொல்லணும். வீடு கட்டி மண்ணில் விளையாடும் போது இந்த சந்தோஷம் வீடியோ கேம்ல விளையாடும் போது நமக்கு கிடைக்குதா இல்லையா? இன்னைக்கு ஃபேஸ்புக்ல லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை. நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு சமூகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது சார். அதுவும் அன்னபாரதியின் பேர் சாயந்தரம் சமைக்க பருப்பு இல்ல, இது பொறுப்பு இருக்கா? அதை என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவார். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே ஆந்திரா நாயுடு போன கொடுங்கன்னுச்சு. என்ன ஆந்திரா நாயுடா? கடைக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு போனை தாங்க அது ஆந்திரா நாயுடு போனுன்னு கேட்டிருக்கு. தொழில்நுட்பம்ங்கிறது இன்னைக்கு வரமா சாபமான்னு கேட்டிருக்கிறீங்க. ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் சார். நான் உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. அது என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பேச்சாளர் மத்தியில வெள்ளை வேட்டி கட்ட முடியாது, செருப்பு போட முடியாது, எல்லாத்துக்கும் நடுவர் அவர்களே உங்களுக்காக ஒரு பஞ்சு இப்ப மேடையில உட்கார்ந்து யோசிச்சதுங்க சார். பாப்போம் யோசனை எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போயிடும். நடுவர் அவர்களே நீங்க போட்டிருக்க சட்ட வெள்ளை, எதிரணி ரொம்ப தொல்லை, காளையார் கோவில் மக்கள் ரசிப்பார்கள் நல்ல தமிழ் சொல்லை. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். ஆனா இங்க யார் வந்தாலும் பொழைச்சிக்கிறான் சார். ததக்கா புதக்காண்டு 1ஆவதுல பேச்சு போட்டில் வரையும் கூட ஜெயிச்சிருவான். மகாத்மா காந்தி தன் வாழ்நாளில் அப்படின்னாலே அதுவும் கை தட்டுவீங்க சார். இன்னைக்கு இந்த செல்போன், டிவி, இன்டர்நெட், சினிமா இப்படி எக்கச்சக்க கலாச்சாரம் மாறினதுக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்க இத்தனை பேர் சொல்றீங்கல்ல, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆடியன்ஸ் தான் எனக்கு தீர்ப்பே சொல்லணும். வீடு கட்டி மண்ணில் விளையாடும் போது இந்த சந்தோஷம் வீடியோ கேம்ல விளையாடும் போது நமக்கு கிடைக்குதா இல்லையா? இல்ல அப்ப வீடு கட்டி இருந்த மகிழ்ச்சி அன்னைக்கு உப்பிட்டவரை உள்ளவரை நினை, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை. வரும்போது நீலவேணி வந்துகிட்டே இருக்குதுங்க. 24 மணி நேரமும் செல்போனை சுச்சுக்கு 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 நோண்டிக்கிட்டே இருக்குது. உன் பொண்ணு என்ன சுச்சுக்கு சுச்சுக்கு சவுண்ட் வருது? இது என்ன பெரிய சுச்சுக்கு போனா இருக்கும் போல. நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு சமூகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது சார். அதுவும் அன்னபாரதியின் பேர் சாயந்தரம் சமைக்க பருப்பு இல்ல, இது பொறுப்பு இருக்கா? அதை என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவார். நீலவேண்ட சொன்ன 24 மணி நேரம் இப்படி போனை நோண்டிட்டு இருக்காத தங்கம், 24 மணி நேரமும் போனே பார்த்துட்டு இருக்காத, போனை விட்டு கொஞ்சம் வெளியே வா, போனுக்கு வெளியவும் ஒரு உலகம் இருக்கு, முதல்ல அதை பாரு அப்படின்னு. அப்படியாக்கா? அப்படின்னா அந்த லிங்க் அனுப்புங்க, நான் அதை பாக்குறேன் அப்படிங்குது. பாக்குறீங்களா சார்? அதையும் லிங்க்ல அதுல லிங்க் என்ன சார் உலகம்? அது பக்கத்துல சத்யாக்கா வந்து நின்னுகிட்டு அதை பாருங்கள் இதை பாருங்கள், ஏகப்பட்ட சாதனைகள். வந்து இறங்கின உடனே கோயம்புத்தூர் அக்கா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே ஆந்திரா நாயுடு போன கொடுங்கன்னுச்சு. என்ன ஆந்திரா நாயுடா? கடைக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு போனை தாங்க அது ஆந்திரா நாயுடு போனுன்னு கேட்டிருக்கு. அதோட விடல, ஆந்திரா நாயுடு போன் வாங்கினா கூட ஒரு பெண் டிரைவர் ஃப்ரீயா கொடுப்பீங்களே, அது பெண் டிரைவர் இல்லம்மா, பெண் டிரைவ். மேடம் இங்க எல்லாம் சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஊர்ல போய் சொல்லி பேமெண்ட்டை பிடிச்சி போடுவாங்க பார்த்துக்க. இங்க வந்து வெள்ளந்தியான மனிதர்கள் உனக்கு கை தட்டுறாங்க. அன்னைக்கெல்லாம் 65 இப்படியே உட்காந்துட்டான். சிரிக்க வை ஆம்பளை இன்னைக்கு பார்த்து போடுவோம் சார். இன்னைக்கெல்லாம் யூத் எப்ப திருந்துவாங்க தெரியுமா? இந்த உண்மையிலே சரண்யா மேடம் அழகா அந்த களவாணி படத்துல அந்த டயலாக் பார்த்திருப்பீங்க. ஆடி போய் ஆவணி வரட்டும் என் பையன் டாப்பா வருவான். இந்த அக்கா மட்டும் தான் பார்த்துருக்குது போல, பின்னாடி இருந்து சிரி. இல்ல அது நான் முதல்ல அப்ப அடிச்ச அந்த ஜோக்கு இப்பதான் புரிஞ்சு சிரிக்கிறாங்க. இப்போ உங்க ஜோக்கெல்லாம் 9 நாள் ஆகும் சிரிக்க. என்னமோ சொன்னாலடி அந்த கருப்பு செலக்காரி. இருங்க சார், ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்க செல்போனை பிடிங்க அடுப்புல போய் போடுங்க, உங்க பிள்ளை டாப்பா வருவான். அதுதான் நல்ல காலம். இவ்வளவு பேசுதே என்ன சார்? இவங்க தாத்தா தெரியுமா? என்ன தாத்தா? என் குடும்பம். ஆமா, இப்ப சொல்றீங்களே செல்போனு மைனஸ்னு. ஆமா சார். இவங்க தாத்தா டவர் கிடைக்கலன்னு செவர்ல முத்தி செத்தவர். சும்மா லேசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க தாத்தா பார்க்க கூடாதுன்னு போய் சேர்ந்துட்டார். ஆமா, அப்புறம் செவர்ல முட்டா எப்படி உழைக்க முடியும்? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நகைச்சுவை நடுவர் தானே? ஆமா. அப்படிதானே சொல்றாங்க. மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அது வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க. அதை வேற சொல்லி நான் அவமானப்படவா? சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் பெண்களும் கைத்தள்ளி கொடுப்பாங்க. இதுக்கு நான் கேரண்டி, ஏன்னா இது புது ஜோக்கு. மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் என்ன வித்தியாசம்? மொபைல் வைப்ரேட் ஆனா மிஸ்டு கால், மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனா அதான் மிஸ்ஸஸ் கால்.
பாத்தீங்களா? அவங்க இந்த சாவம்னு சொன்னா கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? ஆ. வீட்டில் இன்னைக்கு முக்காவாசி சண்டைகள் வருவதற்கு காரணம் செல்போன். அத சொல்லுங்க. அழகா படுத்திருப்பாங்க 11 மணிக்கு பெட்ரூம்ல. எந்திரி என்ன டொருண்டு எடுத்து பாரு. இல்லைம்மா ஏதாவது கம்பெனி காலா இருக்குமா? கம்பெனி காலா உன் பழைய கம்பெனியோட காலா? அப்பயே 11:30 ஒரு சண்டை ஆரம்பிக்கும். கரெக்ட் சார். இது எதுக்கு சண்டைன்ட்டு அவன் சுவிட்ச் ஆஃப் இது சைலண்ட்ல போட்டு சார்ஜ் போட்டான். சார்ஜ் ஃபுல்லானோடனே வெளிச்சம் எரிஞ்சோடனே இந்த அம்மா மறுபடியும் நீ சைலண்ட்ல ஒட்டாப்புல விடுவாளா? அதென்ன அவளை பீட்டி புல்லுன்னு பதிஞ்சிருக்க, பேட்டரி புல்லுன்னு வருதுடி ஏண்டி என் உசுரை வாங்கி தொலைகிற. அப்படி இதான் சாபம். எவ்வளவு இம்சை பாருங்க நம்மளுக்கு. கரெக்ட் சார். அதுவும் புருஷனுக்கும் மிஸ்டு கால் வரும், பொண்டாட்டிக்கும் மிஸ்டு கால் வரும். ஆனா 2 பேர் மிஸ்டு காலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. கரெக்ட்னா ஆண்கள் பெண்கள் கைத்தறி கொடுக்கணும். புருஷனோட 5 மிஸ்டு காலை பார்த்த உடனே பொண்டாட்டி என்ன நினைப்பாங்க? 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா பொண்டாட்டி. பொண்டாட்டியோட 5 மிஸ்டு காலை பார்த்த உடனே புருஷன் என்ன நினைப்பாரு? 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே நினைச்சா அது புருஷன். கரெக்டா? நீ நம்ம பட்டிமன்றத்தை பூரா இந்த ஊர்லயே நடத்துவோம். வெளியூர்ல ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. சொல்லவங்களையும் கீழே ஆன்சர் சொல்றேன். இந்த அம்மா புருஷன் வைப்ரேட் அந்ததா அப்படின்னு பரவாயில்ல. கரெக்ட் சார். அதுவும் இன்னைக்கு இந்த யூடியூப் சமையலை உண்மையிலேயே பார்த்து அதை பார்த்து எத்தனை ஆண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? உண்மையிலே சத்தியமா போன வருஷம் பொங்கலுக்கு நீலவேணி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? யூடியூப் பார்த்து சமையல் பொங்கலை வச்சிருக்கு சார். அதுவும் என்னுடைய அன்புடன் நினைப்பாரு யூடியூப் சேனலை பார்த்து பொங்கல். நீங்க இந்த டிவியை ப்ரோமோட் பண்றீங்களா என்னமோ உங்களை ப்ரோமோட் பண்ணிட்டு போறீங்க. அவங்க ஒரு அன்புடன் அந்த யூடியூப் பார்த்தியா? ஆமா சார். விளங்காம போறதுக்கு பொங்கலை எடுத்து வச்சு பரிமாறிட்டே இருக்குல்ல, பொங்கல்ல ஒரு புழுவா இருக்கு. நீங்க சமைச்சா அப்படித்தான் இல்ல, இவ்வளவு புழுவுனீங்கன்னா அப்புறம் புழுவாத்தான் இருக்கும். வீட்டுக்காரர் பயந்துட்டார். என்னம்மா பொங்கல்ல ஒரே புழுவா இருக்கு? இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, சீ போங்க, அது புழு இல்லைங்க, அது நூடுல்ஸ் பொங்கல். ஒரு தடவை நம்ம அண்ணவாரி வீட்டு போயிருந்தோம்ல, அந்த சித்திரைக்கு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் வாங்க சாப்பிடுச்சு. போய் உட்காந்துருக்கோம். 5 பேரும் கிளாஸ்ல ஆத்தி குடிச்சோம். அதிர்ஷ்டத்தை ஏதோ யூடியூப்ல பார்த்து ஏதோ 2-3 பாயிண்ட் விட்டுருச்சு போல. கொலண்டு ஒழுகி வேட்டியெல்லாம் நனைஞ்சு. ஹலோ எங்க இப்படி அங்க ஒரு மனுஷி அதிர்ஷ்டம் எப்படி பாருங்க. அதை விட போன பொங்கல் ஒரு பொங்கல் வச்சாங்களே 15 பேர் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ சார். டேஸ்ட்ல வேலை பார்க்குறவங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு மாடா. இதுல போஸ்ட் ஓட்டினா கிளியாதுனே பசையை கிண்டி வச்சுட்டு பேச்சு பாருங்க சார். நான் நல்லா சமைப்பேன் சார். ஒரு பொங்கல்ல கூட மேடம் ரோஸ் சால் கட்டின மேடம் நீங்க நல்லா பாக்குறீங்க. கேளுங்க மேடம், என்னை பார்த்தா நல்லா சமைக்கிற பிள்ளை மாதிரி தெரியுதுல்ல மேடம்? அவங்க சோசியமா பாக்குறாங்க. இன்று மஞ்சக்கலரை ரவுக்கே போட்டவள் நன்றாக சமைப்பார். இருங்க சார், ஒரு பொங்கல் வச்சா கூட நீங்க எல்லாம் வெறும் வெண்பொங்கல் மட்டும் தான்க்கா வைப்பீங்க. நான் பொங்கல்ல அத்தனை வெரைட்டிஸ். இருங்கக்கா, ஜோக்கு முடியறதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல உங்களை போய் விரட்டி விட போறாங்க பாரு சார். எத்தனை வெரைட்டிஸ் கேளுங்க. வெண்பொங்கல், மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், ரச பொங்கல். பாருங்க இன்னும் கொடுமையா பாருங்க. அந்த ஒரு அம்மா தேவையில்லாம சிரிச்சிட்ட முடி ரொம்ப எல்லாத்துக்கும் சிரிக்கும்ன்ற எதை வேணாலும் பேசுறாளுங்க. காலம் காத்தால பொங்கலுக்கு அடுத்த நாள் நம்ம சத்யா கால்ல மகாராஜனை கேளுங்க, இப்படி சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. வீட்டுக்காரர் வந்து கேட்கிறார், என்னம்மா பொங்கலுக்கு அடுத்த நாள் நல்லா ஜாலியா இருக்கணும்ல, ஏன் அவ்வளவு சோகமா இருக்க? நாளைக்கு காலையில என்ன வைக்கன்னு தெரியலங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 2 நாள் பொங்கல் சாப்பிட்ருக்கேன். நாளைக்கு ஒரு லெமன் சாதம் ஒரு பொட்டேட்டோ கிரேவி வை. அதை ஒன்றும் கேட்கல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா தொழில்நுட்பம் எந்த அளவு ஆட்டி படைக்குது. உண்மையிலேயேங்க ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கோமா? ஃப்ரிட்ஜுன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்மளே பிச்சைக்காரங்களா ஆயிட்டோம்னு அர்த்தம். என் வீட்டுலலாம் பழைய குழம்பு தூரே போட மாட்டேன் சார். உடனே எங்க வீட்டுக்காருக்கு அடுத்த நாளே கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் சேர்த்துட்டு இருப்பார். ஆனா உண்மையிலே எனக்கு சத்யா அவர்கள் ஏன் பிடிக்கும்னா, ஏன் சார் நீங்கெல்லாம் பொங்கல் கின்றப்ப சர்க்கரை இல்லைன்னா அந்த கடையில் வாங்குவீங்க. இவங்க சர்க்கரை இல்லைன்னா கடையில் வாங்கலாம், பக்கத்து கடையில் வாங்கலாம். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தாண்டி போய் நடந்தே போய் 7வது கடையில் சர்க்கரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏக்கா 7 கிலோமீட்டர் நடந்து போய் சர்க்கரை வாங்குறீங்க? சர்க்கரைக்கு நடந்தா நல்லதுடி.
பாத்தீங்களா சார்? சார் உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் உண்மையிலே பாவப்பட்ட ஆண்கள். ஆண்கள் கரெக்ட்னா இதுக்கு நீங்க கைத்தட்டல் கொடுக்கணுங்க. பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை டேஸ்ட் பார்த்து சாப்பிட்ற ஆண்களை விட, பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை டேஸ்ட் பார்த்து சாப்பிட்ற ஆண்களை விட அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதேன்னு சாப்பிட்ற ஆண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது சார். என்னைக்கு எங்க அம்மிக்கல்ல எங்க ஆட்சி ஆட்டாங்க, அம்மிக்கல்ல அரைச்சாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? வைரமுத்து அவர்கள் சமையல சொல்லியிருப்பாருங்க, சமையல்னா எப்படி இருக்கணும்? கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படின்னா அந்த சாப்பாடு அன்னைக்கு தொழில்நுட்பத்தால தொலைச்சிட்டு போயிருக்கிறவன்